இனி நிலாவும் சோழனும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா இவங்க சேர்றது இந்த சீரியல் எண்டா தான் இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு ப்ரோமோ பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவை பார்க்கறதுக்காக நம்ம சேரண்ணா, அப்புறம் பாண்டி, பல்லவன், நம்ம நடேசன் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வர்றாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நிலா கிட்ட பேசிட்டு போகிறாங்க. ஸோ இதனால நம்ம நடேசனப்பாலாம் அங்கெல்லாம் ஒரு வாரம் அங்கேயே தங்கிட்டாரு அப்படின்னா இன்னும் சிறப்பாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாமல் நிலாவோட அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்போ தான் இந்த இம்சையிலிருந்து நிலாவை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போக போகிறோமோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபைனலாக நம்ம சேரண்ணா வந்து நிலாவை பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இனிமே இவ்வளோ தூரம் நீங்கள் தனியாக எப்படின்னே போவீங்க, தனியாக வண்டியெல்லாம் பிடிச்சி செஞ்சு போயிட்டுருக்கணும், நீங்கள் பேசாமல் அப்பா கூட போங்களேன், அப்பா போய் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே நம்ம சேர் அண்ணனை கூட்டிட்டு வராங்க. இந்த மனோகர் வந்து கூட்டிட்டு வந்து விடுறாரு. அப்பதான் சோழனுக்கு வந்து நிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலாவுக்கும் சோழனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டையினால தான் இப்படி பண்ணிட்டாங்க. மத்தபடி 2 பேருமே ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. என்ன சண்டைன்னு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்ல. ஏன்னா ஒருத்தர விட்டுட்டு ஒருத்தரால இருக்க முடியல. அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நைஸா போட்டு வாங்குறாரு. இந்த சேரன்னு எப்பயுமே வந்து 3வதா ஒரு ஆள்கிட்ட வந்து விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு நிலா சொல்லியிருக்கே தவிர, தன்னோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையே நெனச்சாரோ என்னமோ, ராகவ் கிட்ட இவங்களோட பர்சனல் லைஃப்ப பத்தி புட்டு புட்டு வச்ச மாதிரி, இது நிலாவோட அப்பா தானே, இனிமே நம்ம மறைச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நெனச்சிருப்பார் போல இருக்கு. அதனால சோழனுக்கும் நிலாவுக்கும் என்ன சண்டை அப்படிங்கிறத விலாவாரியா சொல்லிறாரு. குறிப்பா அவங்க வந்து நம்ம நிலா வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்ததையும், நம்ம சோழன் வந்து காப்பாத்துறதுக்காக தான் தாலி கட்டினாரு அப்படின்ற ஒரே ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து இந்த மாரி பண்ணிட்டான் அப்படிங்கிறதையும், இது எல்லாத்தையும் மறைச்சு பொய் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாத்தையுமே சொல்லிறாரு. இப்ப கடைசியில நம்ம நிலாவோட அப்பா என்ன கேட்குறாரு, "அப்ப சோழன விரும்பி நிலா கூட வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஐயோ! அதெல்லாம் இல்ல சார். நிலாவுக்கு அந்த கல்யாணம் நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்கல. அந்த கல்யாணம் பண்ணக்கூடாது. சென்னையில வந்து வேலை பார்க்கணும்னு தான் நெனச்சிருக்கு. அதுக்கு சோழன் வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாரு. ஏதோ உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அத வந்து சோழன் வந்து சொல்லவே இல்ல. சோழனுக்கு வந்துட்டு நிலாவ பார்த்தனையில இருந்தே பிடிச்சிருக்கும் போல இருக்குது. அதனால தான் அவன் சரி சான்ஸ் கிடைச்சிருக்கே, வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அது வந்து நிலாவுக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது, நிலாவுக்கும் சோழனுக்கும் சுத்தமா விருப்பமே இல்லாம தான் இருந்துச்சு. நிலா மேல சோழன் மட்டும் தான் லவ்வா இருந்திருந்தான். லவ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு பாசத்தோட இருந்தான். ஆனா, நிலாவுக்கு சோழன சுத்தமா பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா, டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 2, 3 கவுன்சிலிங்கு, அப்புறம் ஹியரிங் வர்றது வரைக்கும், இந்த 1 வருஷத்துக்குள்ள நிலா வந்து சோழன ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா, திடீர்னு இப்படி எல்லாமே பொய் தான். சோழன் வந்து பொய் மேல பொய் சொல்லி தான் நம்மள கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால தான், நிலா வந்து விவாகரத்து குடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல, இப்போ அப்ப என் பிள்ளை மேல தப்பு இல்லையா? இந்த சோழன் தான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு சொல்லி நினச்சுக்கிறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா இத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாரு. தேன் இருந்துட்டு அதாவது நிலாவோட அம்மா இருந்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, "என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுமே வந்து ரொம்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிறாரு. நம்ம நிலா நம்ம பொண்ணு தப்பு பண்ணவே இல்ல. நம்ம நிலாவ தப்பா நெனச்சுட்டோம். இப்படி ஒரு டிரைவர் கூட ஓடி போயிட்டாளேன்னு சொல்லி நம்ம நெனச்சோம். ஆனா அது தப்பு தான். நிலா வந்து சொல்லியிருந்தா, "எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கு வேலைக்கு போகணும், படிக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. அத நம்ம கேட்டிருந்தோம்னா, நம்ம பிள்ளை நம்மள விட்டு வந்திருக்காது. இந்த இத வந்து அந்த சோழன் வந்து பயன்படுத்திக்கிட்டான். நம்ம பிள்ளையோட கஷ்டத்த வந்து அவன் பயன்படுத்திக்கிட்டு இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சோழனோட அன்னை சேரன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. என்னங்க இது? இந்த சோழன் இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருந்திருக்கான். நம்ம மக விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்த பண்ணிக்கிட்டு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சோழன் தான். அவன நான் சும்மாவே விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாங்க. அவனும் அவன் ஆளும் எவ்வளோ தந்திரமா நம்ம பிள்ளைய ஏமாத்தியிருக்கிறான். உதவி இப்ப வேணும்னு கேட்ட நம்ம பிள்ளைய கல்யாணமே பண்ணியிருக்கான் பாருங்களேன். அவன் நம்ம நிலா நம்மகிட்ட பேசும்போதே நம்ம இத பத்தி பேசியிருக்கணும், யோசிச்சிருக்கணும். சரி கொஞ்ச நாள் கழிச்சாவது கல்யாணம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சிருக்கணும். அவ பேச்ச கேட்காம விட்டது தான் நம்மளோட தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இவன் இப்படி இந்த இத பயன்படுத்திக்கலாமா?
நிலா வந்து நான் எவ்வளோ இதா தப்பா நெனச்சுட்டேன். இப்படி டிரைவர் கூட ஓடி போயிட்டாளே! நம்மள அவமானப்படுத்திட்டாளேன்னு சொல்லிட்டு, என் பிள்ளை மேல நான் எவ்வளோ கோவப்பட்டேன். எவ்வளோ அவமானமா இருந்துச்சு எனக்கு. ஆனா, நம்ம பொண்ணு மேல எந்த தப்புமே கிடையாது. இது எல்லாத்தையுமே அவன் அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலாவோட ரூம்க்கு போயிட்டு நிலா கிட்ட வந்து பேசுறாங்க. "என்னம்மா, என்ன வேலை பார்த்துட்ருக்குற, தூங்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதத்தாப்பா பார்த்துட்ருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "எப்படிம்மா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்பா, என்னப்பா மாத்தி மாத்தி இதையே என்கிட்ட கேட்டுட்ருக்கிறீங்க? அப்படிலாம் எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையேப்பா." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல நிலா, நீ வந்து சொல்லும்போதே நாங்க கேட்டுருக்கணும்ப்பா. உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போதே நாங்க கேட்டுருக்கணும். நான் வந்து பரவால்ல, நம்ம பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா நிம்மதியா இருப்பாள அப்படின்னு சொல்லி தான் நெனச்சேன். ஆனா உன்னுடைய கனவுகள் என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் உன் ட்ரீம்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு முட்டுக்கட்டையா இருந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எதுக்குப்பா இப்ப ஃபீல் பண்ணி நெனச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நிலா, என்னைய மன்னிச்சிடுறா. நான் உன்னைய என்னமோ நெனச்சேன். ஆனா நீ விருப்பம் இல்லாம தான் சோழன கல்யாணம் பண்ணியிருக்கியோன்னு எனக்கு தோணுது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா, உங்களுக்கு யாருப்பா சொன்னது? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "அப்புறம் எதுக்கு நிலா சோழன விவாகரத்து பண்ண? நீ சோழன லவ் பண்ணி தானே வீட்ல இருந்து கிளம்பி போன." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆ இல்லப்பா, அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. "இல்லப்பா, நீ சோழன லவ் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. நான் அப்பயே ஊரறிய உனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். உன் விருப்பத்த நான் கேட்டுட்டு அதுபடி நடந்திருக்கணும். அப்பா வந்து உன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டேன்டா. நம்ம வளர்த்த பொண்ணு, நம்ம பாசமா வளர்த்த பொண்ணு நம்மள மீறி என்ன பண்ணிற போறா அப்படின்னு சொல்லிட்டு, உன் மேல ஒரு நம்பிக்கையில தான்ப்பா நான் வந்து சொன்னத நீ கேட்பேன்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டேன். உன் மனசுல இருக்கிற விருப்பத்த கேட்காம." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! அப்பா, அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. நான் லவ்லாம் எதுவும் பண்ணலப்பா." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அப்புறம் எதுக்கும்மா அந்த சோழன கல்யாணம் பண்ண? அவன் கூட எதுக்கு நீ ஓடுன?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் சூழ்நிலைப்பா. சரி, அதெல்லாம் உடுங்க. இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கும்போது, தேன் இருந்துட்டு நிலாவோட அம்மா இருந்துட்டு, "ஆமாங்க. எதுக்குங்க இப்ப பழசெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? இப்ப நிலா நம்ம பொண்ணு நம்மகிட்டயே வந்துட்டா. அந்த கடவுள் இருக்கிறாருங்க. அதனால தான் நம்ம பொண்ணு நம்மகிட்டயே வந்திருக்கிறா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எனக்கு என்னமோ அவ விருப்பம் இல்லாம தான் அந்த சோழன விவாகரத்து பண்ணியிருக்கிறான்னு எனக்கு தோணுது. அவ எதுக்காக அந்த குடும்பமே மொத்த குடும்பமும் நல்லபடியா பேசுறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நிலாவ நம்ப வச்சிருக்காங்கன்னா, சொத்துக்காக கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, நடிச்சிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்கிற? அவங்கள பார்த்தா உனக்கு நடிக்கிற மாதிரியாம்மா இருக்கு? அவங்க என் மேல வச்சிருக்கிற பாசம்லாம் உண்மைம்மா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மனோகர் இருந்துட்டு, "சும்மா இரு தேனு, நீ வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிற. அவங்க ரொம்ப நல்லவங்க தான். என்னையுமே வந்து ரொம்ப நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி, இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எத பத்தியும் யோசிக்க வேண்டாம். இத்தன நாளா நிலா வந்து அந்த குடும்பத்துல இருந்திருக்கிறா. இப்ப அந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்து விவாகரத்து பண்ணியிருக்கிறா. அவ்வளதான். அவங்க இவ மேல உள்ள பாசத்துல மாத்தி மாத்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோழன் மேல லவ் இருந்துச்சு அப்படின்னா, உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா, நிலா வந்து விவாகரத்து பண்ணியிருக்கவே மாட்டாள்ல. அவன் மேல தப்பு இருக்க போய் தானே நிலா விவாகரத்து குடுத்துருக்கிறா. அதனால இத பத்திலாம் எதுவும் இனிமே பேச வேண்டாம். இனிமே நிலாவோட வாழ்க்கையில சோழன் கிடையாது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலாவுக்கு ஒரே கன்ஃப்யூஸா இருக்கு. என்னது இது, இவங்க இப்படி வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.